அந்த ஆசிரமத்துல ஆபீசர் ஒரு ஆம்பளையால ஒரு குழந்தை தனியா வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. அதனால கடுப்பான கௌரவம் இப்ப கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருப்பான். அதனால விசாரிக்கிறதுக்காக அந்த ஆசிரமத்துல இருந்தவங்களையும் இப்ப கௌரவமே கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆபீசருமே அங்க இருந்த ஜட்ஜு கிட்ட எல்லாம் ஒரு பொண்ணாலதான் ஒரு குழந்தை நல்லா வளர்க்க முடியும், அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருக்கு. கௌரவ் தத்தெடுக்க அப்புறம் சொன்னதுமே அவங்க வீட்டுல இருக்கவங்க அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இவரால எப்படி ஒரு குழந்தை தனியா வளர்க்க முடியும்ன்றதுமே கேக்குறாங்க. நீங்க அமுல கொடுக்கணும்னு நினைக்கிற ஆளுக்கும் எனக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? நாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் சம்பாதிக்கிறோம். அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கு, எனக்கு என் தங்கச்சி சப்போர்ட் மட்டும் தான். எந்த விதத்துல நான் அமுல சரியா பாத்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க? அவங்க ஒரு பொண்ணு, அதனால நீங்க அவங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்றதுமே கேக்குறான். குரு இப்ப ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருப்பான். அதனால அந்த கமிட்டில இருந்தவங்களும் இப்ப ஒரு 3 மாசம் டைம் தரான். அந்த குழந்தை நீங்க ஒழுங்கா பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த குழந்தை நீங்க தத்தெடுத்துக்கலாம். அப்படி உங்களால சரியா பாத்துக்க முடியல, நீங்க அந்த ஆசிரமத்துல அந்த குழந்தை விட்டுட்டு போயிடணும்ன்றதுமே சொல்லிருப்பாங்க. கௌரவா அமுல் அவங்க கிட்ட வரப்போத நினைச்சு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். கௌரவ இப்ப அமுல வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். அவன் மட்டும் தான் குழந்தைய பாத்துக்கிறான்றதுனால அவனால சரியா தூங்கி இருந்திருக்க முடியாது. அதனால வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் கடுப்புல கத்தி விட்டுறான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க அப்பாவே இப்ப கடையில வர வருமானத்துல அந்த குழந்தை நீ வளர்த்துக்கிட்டு இருக்க, இனிமேல் என் கடைக்கு நீ வரவே கூடாதுன்றதுமே சொல்லிடுறாரு. அவரும் வேலை தேடிட்டு இருந்திருப்பான். அப்ப எங்க போனாலுமே இந்த குழந்தைய கையோட தூக்கிட்டு போயிடுறான். அதனால பல இடத்துல இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவருக்கு வேலை இல்லைன்ற விஷயம் இந்த ஆசிரமத்துல ஆபீசருக்குமே தெரிய வருது.